வாங்க வாங்க சரி நான் உனக்கு போடுறேன். போட்டு விடு போட்டு விடு. இதை போட்டு விடு. நான் வாட்டி அங்கிட்டு போனா பேரா இன்னும் தின்று தினி மீன் ஒரு வாசம் அவ்வளோ அருமையா இருக்கும். சரிதானே? கரெக்டா இருக்கு. கையில எங்க கையில எல்லாம் மீன் இருக்கு. பரபரன்னு கை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. வாய் நம்ம கட்டையில போடுங்க எடுக்கிற மாதிரி. அந்த பக்கம் போயிருவாங்க. அது அதிகமா சின்ன மச்சம் தானே யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுது. ஒரே குரூப்ல டூப்பு பாஸ் குரூப்ல டூப்பு எப்படி இதுகளோட சேர்ந்து தெரியலையே ஐயா. இன்னொரு குரூப்ல டூப்பு இப்படி வந்து மாட்டிக்கிட்டே குமாரு. ஆரப்படி சம்மட்ட நம்ம மீன் நகர இதுதாங்க. கோவம் வர போகுது. நான் என்ன சொல்றேன் தாத்தா நெசமான இல்ல நம்ம புளி குழம்பு வச்சு எப்படி இருக்கு பாய பழக்குது. நல்லா சுத்தம் பண்ணு. எவ்வளவு நேரம் தான் நம்ம எடுக்கிற 50 கிலோ ஆணியை கட்டி அந்த ஒருத்தன் கிடக்காம தண்ணி ராமாளி போனுங்க வரும். தாத்தா சொன்ன மாதிரி தாத்தா எப்படி தாத்தா அதுக்கு தான் 4 அழகுன்னு சொன்னேன். பெரிய மழை பெய்யுது. மழை சூரல்லாம் இல்லடா என்ன மாதிரிதான் இருக்கு. சும்மா மாதிரி இருக்கு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். பூண்டு ஒரு சுத்தா பூண்டு உப்பு அரைச்சிருக்கீங்கள எல்லாத்துக்கும் இது மேல விழுந்துட்டா போதும். அது அந்த சாறு பார்த்தாவே ஒரு மாதிரி எப்படியே நல்லா புளிஞ்சிரு. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து சேர்த்து பெனஞ்சுக்க, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து அவ்வளவு கெட்டி அரைச்சிருக்கிறான். அரைச்ச பூண்டு, எலுமிச்சம்பழ சாறு, முனுக்குன கல்லுப்பு. நல்லா திண்டு மீன் தூக்கிட்டு வருவோமா? தலைவிடு எல்லாத்துலயும் கீழே குடிச்சு நல்லா பேட்டி விடு. உங்க சேட்டை பூரா அதுக்கிட்ட காமிக்காது. அந்த மீன் காமிக்காது. அந்த பக்கம் மசாலா சேர்த்துக்கிட்டு மசாலா சந்துச்சான் பாரு. ஏன் சேர்த்து எல்லாம் சேர்ந்துருக்கணும். மசாலா சேர்ந்துச்சான் பார்த்துக்கோங்களா. அதுதான் அரைச்சி போடணும். அதுதான் அதோட வாசனை வெளியில் வரும். போதும்ல பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கணும். நல்லா காமிச்சு முறை விடுங்க சொல்லிட்டு நல்லா மசாலா வாசனைக்கு எதுக்கும் அப்படியே விடணும். விடு போடு. அப்படி செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். மறக்கலையே பொண்ணுக்கு நான் மறக்கலையே. கொஞ்சம் என்ன கேட்கும் எல்லாம் மசாலா சாயந்தரம் பாரு. ரீடி போட்டுருவோம். போதும்.
ஒரு கை போதும். அடியில் கிடந்திருக்கும் போல. நெத்திலி மீனை வைடா, பொறிக்கையிலேயே வாசனை தூக்குச்சுரா. ஆஹா, நல்லா சூடா இருக்கு. மீன் குழம்புல போட்ட மாங்காய், மீன் குழம்புல போட்ட முருங்கைக்காய், இதுக்கு சுவை ஈடே